மாட்டான்? அவனுக்கு விருப்பம் இருக்குன்னு உன்கிட்ட தானே நேரடியா வந்து சொன்னா. உன் சின்ன மவன மாதிரி யாரையும் இழுத்துட்டு வந்து வீட்டுல நிக்கலையே. ஒன்னு சொல்லுதே கேளு சம்பவம், கொஞ்சம் பொறுமையா இரு. உன் மவன்கிட்ட இப்படி எல்லாம் சத்தம் போட்டு பேசாத. அதுக்கிட்ட அவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை என் மவனுக்கு கட்ட முடியுமா? இல்லன்னா நான் தான் கட்டி வைப்பானா? நீ கட்டி வைக்கலனா அவன் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட போறான். பேசாம வாயை மூடிட்டு இரு. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் சின்ன மவன் தான் என்ன பாப்பா, என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாப்பா, எனக்கு நகையெல்லாம் வாங்கி போடுவான், அப்படி இப்படின்னு அவனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். அவன் வந்தா ஒரு நாள் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டை பூரா தொடச்சி எடுத்துட்டு போயிட்டான். ஆனா உன் மூத்த மவன் அப்படி கிடையாதுல்ல, உன் மேல பாசம் உள்ள வந்தானே, அதான் உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். சரி நம்ம மவனை இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான், சரி பேசி எடுத்து முடிப்பமேன்னு ஒரு நினைப்பு இல்ல. நீ பாட்டுக்கு அவங்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. இங்க பாரு செம்பவம், நான் சொல்லவே கேளு. நீ இந்த வீட்டுல ஒத்தையா இருக்கணுமா, இல்லன்னா உன் மவன் மருமவா பேரம் பேத்தியோட இந்த வீட்டுல இருக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. எனக்கு மருமகளா? அந்த நெட்டச்சியா? என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல.